செந்தில் பாலாஜி சொந்த ஊர் இது. செந்தில் பாலாஜி சொந்த ஊர் இதுடா கரூர். கரூர் தானே இல்லையா? கரூர் கரூர் ரூர் ரூர் ரூர். ஒரு வார்த்தை 2 நாளா போட்டு பூரா பயில பைத்தியமிட்டாங்க. நீ அதுக்கே சொல்றிய அந்த ரூக்கு பக்கத்துல 2 எழுத்து இருக்குமே அதை சொல்லுவோமா? அதுக்கும் அதை சொன்னாலும் காண்டாவானே. அதை சொன்னா அவ்வளவுதான். பாய் பாய் ரூ பாய் கதறல் ஜாஸ்தி ஆயிடும். இந்த ஜோக்கை அடித்தவர் உங்கள் மைனர். இது அவருடைய ஜோக்கு. கிரெடிட்ஸ் கோஸ் டு ஹிம். ஸோ இப்படி ஒரு வார்த்தை ஒரு எழுத்து ஒரு விரல் புரட்சினா இல்ல ஒரு எழுத்து புரட்சி. ஆமா, அதையொட்டி பட்ஜெட்டும் முடிந்து விட்டது. ஆமா, பட்ஜெட் முடிந்து வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்து அதுவும் முடிஞ்சு இன்னமும் கதறல் முடியல. அதே எப்படி இனிமேதான் ஜாஸ்தியாக போகுது. அந்த புலம்பல் தருணங்கள், பைத்தியமான மொமெண்ட்ஸுகள், இதோட கலவை தான் பட்ஜெட்டின் விளக்கங்கள், எதிர்கட்சி தலைவர் கொடுத்த விளக்கங்கள். அந்த எல்லா விளக்கண்ணையும் சேர்த்துதான் இந்த வீடியோ. தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் அஇஅதிமுக எடப்பாடி பிரிவுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பட்ஜெட்டை குறித்து அவருடைய பார்வையை சமர்ப்பிச்சிருக்கிறாரு. அதை போட்டுவிடுங்க. புதிய திட்டங்கள் எதுவும் வரல. இன்றைய பட்ஜெட்ல புது அறிவிப்பை வெளியிட்டு சமாதானப்படுத்த பாக்குறாங்க. நிச்சயம் அது நடக்காது. வருவாயை பெருக்கி அதன் மூலமாக வளர்ச்சியை கொடுத்தா ரைட், அதை ஏற்றுக்கலாம். வருவாய் அதிகரிக்குது, ஆனா திட்டம் எதுவும் வரல. என்ன மனுஷன், என்ன ஒரு விளக்கம், என்ன மனுஷன். சண்முகத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு தெளிவு நான் என்னதான் இருந்தாலும் சரி அவர் சொல்றத நீ கேட்டவனும். வேற வழி இல்ல. அவர்தான் எதிர்கட்சி தலைவர். அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நம்ம கேட்டோம். இவன் சிங்கமா அவர் தான் சூப்பரா பேசுவார். ஏன்னா வழக்கமா அவரு தான் தலையெல்லாம் பார்ப்பாரு. ஆமா ஆமா, இதுல சட்டத்துல இடமில்லைங்கிறேன் நானு. சட்டத்தின்படி இதுதான் அப்படி. இப்ப இருக்குங்கிறியா இல்லைங்கிறியா? நம்மளே பாரு, அறிவிப்பு இருக்குங்கிறாரு, அறிவிப்பு இல்ல. என்ன அறிவிச்சு ஒண்ணுமே ஒன்னும் வருமானம் ஏறவே இல்லைங்க. வருமானம் ஏறினாலும் கடன் ஏறுதுங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஒண்ணு இது இல்லைன்னா இது இல்ல. வழக்கமா அவர் கைதான் இப்படி இப்படி போகும். ஆளுன்ற முறை இப்படி இப்படி. அவருக்கு வந்து இப்போ பட்ஜெட் அறிவிச்சிருக்காங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய பிரளயம் நடந்திருக்கணும் தமிழ்நாட்டுல. எதிர்கட்சி எப்படி எதிர்த்திருக்கணும், இது சரியில்லை, இன்னொன்னு பாயிண்ட்ல பிரச்சனை அப்படிங்கிற எதிர்கட்சி தான் சுட்டி காட்டணும். அது எப்படி சுட்டுவாங்க? நேற்று முழுக்க ஆளே காட்டினா அவங்களுக்கு முதல்ல பட்ஜெட்னா என்னன்னு புரியணும்ல. அவங்க நாசிக்கிற பட்ஜெட்லாம் பாக்குறீங்களா? இங்க இப்ப பாருங்க. நடப்பாண்டில் நடப்பட்டு வரும் 72 லட்சம் மரக்கன்றுகள் உள்பட 6.12 கோடி ரூபாய் கோடிக்கு 6.12 கோடி மரக்கன்றுகள் நடப்பட்டு அவை பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இதன் விளைவாக கைதட்டுங்கண்ணே. பாவம் அண்ணன் மட்டும் கைதிட்டு இருக்காரு. இப்படி தட்டுங்கண்ணே, அவ்வளவுதான். அறிவிப்பு சொன்னா இல்ல, பேசுனா தட்டணும், பேசுனா டேபிள் தட்டணும். ஒண்ணும் இல்ல, எவ்வளவு வெள்ளந்தியா இருந்துருக்கேன். அதாவது டைமிங் மிஸ் ஆகுது. சொல்றது யார்கிட்ட? திண்டுக்கல் சீனிவாசன். அவரே கொஞ்சம் டைமிங் லேட்டா தான் இருப்பாப்ல. ஒரு 2 ஃப்ரேம் லேட்டா தான் வருவாரு. அண்ணே தட்டுங்கண்ணே, இந்த லட்சணத்துல அங்க தட்டுறதுக்கு சொல்லி கொடுக்கறது, வந்து சைன் கொடுக்கறது, இந்த லட்சணத்துலதான் இவங்க பட்ஜெட் வச்சிருக்காங்க. இன்னொரு வாசிப்பு பாக்குறீங்களா? இன்னொரு வாசிப்பா? ஆமா, அது யாரு? அதை போட்டு விடுங்கப்பா. திறந்தவெளி கிணறுகளை புதுப்பித்தல், விசைப்பம்புகளை மாற்றுதல் மற்றும் தேவையான பகுதியில் லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்தல் போன்ற பணிகளை கிராமப்புறங்களில் 460 கோடி ரூபாய் செலவும், நகர்ப்புறங்களில் 150 கோடி ரூபாய் செலவும் அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்த வேகத்தில் படிக்கணுமா, ஸ்லோவா படிக்கணுமா? உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி படிக்கிறதால வேகமா படிக்கணுமா? அப்ப போடுறேன். இந்த வீடியோலாம் என்ன சொல்றேன், கான்வென்ட் ஸ்கூல்ல காமெடி பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்காங்க இல்ல? அவங்களுக்கு அதெல்லாம் என்னன்னே புரியாது. ஒரு சீரியஸ்னஸ் இருக்குதா? என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஒரு 8 கோடி பேருக்கு நம்ம ஒரு பட்ஜெட் வச்சுட்டு இருக்கிறோம். எந்த இதுவும் பொறுப்பும் கிடையாது. உள்ள வந்து காமெடி பண்ணிட்டு இருக்க வேண்டியது இல்ல? அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி இல்ல.
இவ்வளவு காமெடியை இவனுக்கு பண்ணிருக்கானுங்களே. முதல்ல நீங்க இந்த விளக்கம்லாம் அரசியல் பேச போறீங்களா? எனக்கு ஒரு 2 செகண்ட் டைம் கொடுங்க. இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தாங்களா? இவங்களை நம்ம குறை சொல்லவே கூடாது. நம்ம அதெல்லாம் சொல்லி கொடுக்கல. ஏ4 சீட்டை கொடுத்து இதை வாசிக்கணும், இதை நிறுத்தணும், அவ்வளவுதான். அதான் ட்ரில் மாஸ்டர் இல்ல, இப்ப ட்ரில் மாஸ்டர் இல்லாத வாசிச்சது அப்படிதானே? இல்ல இதே மாதிரி இப்ப திமுக வாசிச்சிருந்தா இந்த நடுநிலை பத்திரிகை எல்லாம் என்ன செஞ்சிருக்கும்? வாய்ப்பே கிடையாது. என்ன செஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளவு விமர்சனங்கள், எவ்வளவு கொந்தளிப்புகள், எவ்வளவு வந்து கொப்பளிப்புகள்லாம் வந்திருக்கும். ஒண்ணு இல்ல, அவரு அமைச்சர் இந்த மாதிரி சட்டசபையில வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும். இது யாருமே கேட்கல. இதை பத்தி எல்லாம் ஏதாவது பத்திரிகையில எழுதி இந்த மாதிரி வந்து கைத்தட்டுங்கன்னு தங்கம் தானே சொல்லியிருந்தாலும் வேகமா இந்த மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு ஸ்கூல்ல இந்த இதில் படிக்க சொல்லுவாங்கல்ல, டியூஷன் சென்டர்ல படிக்க சொல்லுவாங்க, இல்லைன்னா கிளாஸ் ரூம்ல படிக்க சொல்லுவாங்க, படிப்போம்ல. அந்த மாதிரி ஜெயக்குமார் படிக்க இந்த மாதிரி வந்து எம்ஆர்கே பண்ணி சொல்ல படிச்சாலும் எப்படி இருக்கும் இன்னைக்கு? இல்ல என்ன உண்டில பண்ணிருக்க மாட்டாங்களா? யோசிச்சு பாருங்க, கிளம்பி வந்திருப்பாங்கல்ல. சட்டமன்றத்தை நீங்க என்ன ரேஞ்சுக்கு டீல் பண்ணியிருக்காங்க, ஒரு பட்ஜெட் என்ன ரேஞ்சுக்கு டீல் பண்ணியிருக்காங்க அப்படி. நான் அதான் திரும்பி சொல்றேன், இந்த குற்றச்சாட்டுலாம் வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா தப்பு அவங்களுக்கு இல்லை. யாரு இல்லை? தப்பு வந்து ஓபிஎஸ் அவர்களோடதோ டிஜேவோடதோ இல்லை, ட்ரில் மாஸ்டரோடது. அவங்களுக்கு தெரியல, அவ்வளோதான். அந்த அம்மா சொல்லி கொடுக்கல. அதெல்லாம் இந்த லட்சணத்தில் இவனுங்க வச்சுக்கிட்டு இவங்க வந்து இந்த பட்ஜெட்டில் அது என்ன இது என்ன அப்படின்னு கேட்குற கேள்வி என்ன? இவனுங்க பரவாயில்ல, ஒருத்தெல்லாம் வந்து உங்கள் காலில்னாலும் ஒரு தயவு செஞ்சு மக்கள்லாம் முழிச்சுக்குங்க. இந்த நெரேட்டிவ்ஸ், இந்த லைஸ் இதெல்லாம் பாருங்க. யாருப்பா தெரியலையா? உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, அதை போட்டுடுங்க. என்னடா என்ன இப்ப இது கேம்பெயின் ஆரம்பிச்சிட்டாங்களா? எலெக்ஷன் சூடு, எலெக்ஷன்லாம் ஆரம்பிச்சிருச்சு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, விளாட்டா? யார் திமுக ஓட்டு இருக்காங்களா? அப்படித்தானே இருக்குது. இந்த லைஸ், இந்த நெரேட்டிவ்ஸ் இதெல்லாம் யாரு செய்யறா? பிஜேபி தான் செய்யுது. அதான் இதெல்லாம் யாரு பேசுறது பாரு. இல்ல 8,000 கோடி மக்களுக்கு 7,000 கோடி பிரித்து கொடுக்காது. இதெல்லாம் யாரு சொன்னது இல்லையா? இல்ல அப்ப கடன் கட்டாம வீட்டுக்குள்ள ஜப்தி வந்தப்ப சார் ப்ளீஸ் சார் ஃபர்கிவ் மீ சார், தப்பு இல்லப்பா, நான் அதை பேசல, அவங்க அது பண்ணிக்கிட்டோம். யாரு தப்பா கடன் கட்டாம இருந்தது அவங்க தானே. நீங்க எதுக்கு அவங்கள்ட்ட போய் கெஞ்சணும்? முதல்ல அந்த நிலைமை நீங்க போயிருக்கீங்களா? இதெல்லாம் பண்ணது நீங்க தானே. லைஸ பத்தி நெரேட்டிவ் பத்தி நீங்க பேசலாமா? பிஜேபியோ RSS காரங்களும் பேசுறது வாய்ப்பு இருக்குதா? ஒண்ணு இல்லை, ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடியே போன வாரத்துல அங்க அசம்பிளி, எங்க உத்தரப்பிரதேசில் அசம்பிளி கூடுது. சமாஜ்வாதி பார்ட்டியில இருந்து நினைக்கிறேன், ஆப்போசிட்ல இருந்து கேட்குறாங்க, ஏப்பா இந்த மாதிரி மகாகும்பா மேளா நடத்திருக்கிறீங்க, நிறைய பேர் காணாமல் போயிருக்கிறாங்க, இறந்து போயிருக்கிறாங்கலாம் சொல்றாங்க, எதுக்குமே உங்களோட தரவுகள் இல்லையே. அதெல்லாம் மக்கள் தேவை குறைப்பில் வருதுன்றாங்க. அப்புறம் நீங்க தான் சொல்றீங்க குடும்ப கட்டுப்பாடு சரியா நீங்க வந்து அமல்படுத்தல, மக்கள் தொகையை வந்து இது பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் மக்கள் தொகையை நாங்க எப்படிதான் குறைக்கிறது அப்படின்னு எப்படி நாங்க முறையா ஃபாலோ பண்றது அப்படின்னு இவங்க எல்லாம் சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதனால யாரும் ஷாக் ஆகும், செய்யக்கூடியவர்கள் தான். ஆமா, சொல்லக்கூடியவர்கள் தான். உடனே அங்கிட்டு இருந்து யோகிஜி இப்படிலாம் பேசக்கூடாது, அங்கே வந்து கழுகுகள் பிணங்களை பார்த்தன, அண்ட மிருகங்கள் அழுக்கை பார்த்தது, அங்கே பக்தர்கள் பக்தியை பார்த்தார்கள், இந்த வசனம் எல்லாம் பேசாரு. செத்த லிஸ்ட் இருக்கு தப்பிக்க பாக்குற இந்த கவிதை பேசி இந்த நேக்க தப்பிக்கிற சொல்லு அப்படின்னு அணை கட்டின உடனே அவர் ஒண்ணு, நான் இப்பொழுது உங்களுக்காக ஒரு கதை சொல்ல போகிறேன், 5 வருஷமா கதை சொல்லி 12 வருஷமா கதை சொல்லிட்டு இருக்கீங்க. உடனே அவர் ஒரு கதை, இப்படித்தான் ஒரு உத்தரப்பிரதேசத்திலே ஒரு ஏழை பழகோட்டி இந்த மகா கும்ப மேளாவினால் 50 கோடி சம்பாதித்து விட்டார். 30 கோடி சம்பாதித்து விட்டார். பொண்ணு ஒரு கதையை பழகோட்டி சம்பாதிச்சுக்கானடா. ஆமா ஆமா, ஒரு ட்ரிப்புக்கு 6,000 ரூபாய்னா அப்புறம் சம்பாதிக்க முடியும். பரவாயில்ல, உழைப்பாளி அவரு வந்தாலும் சம்பாதிச்சிருக்காருன்னா சாதாரண. அப்ப நீங்க நாச்சி பெருமையை சொல்கிறேன்னு சொல்ல போ பரவாயில்ல, பக்கோடா போடாம படகோட்டி சம்பாதிச்சிருக்காரு. அவர் உழைப்புக்கு முதல்ல நம்ம வந்து ஒரு பாராட்டு தெரிவிக்கணும். பாராட்டி 30 கோடி சம்பாதிக்கலாம் படகோட்டினா இல்ல, அங்க ஓட்டினா சம்பாதிக்கலாம், அங்க ஓட்டினா சம்பாதிக்கலாம். நானும் ஒரு படகு வாங்கி இவர் அந்த கதையை சொல்ல போக உடனே வந்து இந்த பாஜகவின் சம்சாசாக இருக்கின்ற அந்த ஊடகங்கள் கோடி மீடியா மொத்தமா போய் நான் இப்ப எப்படி யோகிட்ட ஒரு வெடிகுட்டு வாங்குறேன் பாரு அப்படின்னு பூரா பயிலும் மயக்க எடுத்துட்டு போய் அந்த குடும்பத்தை சரண்ட் பண்ணிட்டானு. ஐயா நீங்க 30 கோடி ரூபா வாங்குனீங்களாமே, 30 கோடி ரூபா சம்பாதிச்சிட்டீங்களாமே, யோகிஜி சொன்னார் அப்படிங்களா? அப்படின்னா அவங்களும் ஒரு அஃபிடவிட்டு கொடுக்க போக 12.8 கோடி ரூபா, எவ்வளவு
12 crores 12.8 crores தான் கொடுத்தாரா? டாக்ஸா கட்டணும் அப்படின்னு நம்ம நிம்மி நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. அப்ப என்ன கரெக்டாக தானே நடந்துக்கிறாங்க, என்ன பிரச்சனை? என்ன இப்போ அரசு தான் நடந்துருக்காங்க, சரியாக நடந்துருக்காங்க. சரியாக நடந்திருக்கு, எனக்கு பிரச்சனை இல்லை. ஒருத்தவங்க 30 கோடி வச்சு வாழ்ந்துருப்பானா? சட்டவிரோதமா நடந்திருக்கிறாங்க. இது வந்து சட்டவிரோதமா சட்டத்துக்கு உட்பட்டு பண்ணதே பெரிய விஷயம் தானே. போட்டை புல்டோசர் வச்சு இடிக்காம ஏதோ டீசெண்டா நோட்டீஸ் அனுப்புறாங்களேன்னு சந்தோஷப்பட்டு இப்படிதான் இருக்கு. இப்ப எதுக்கு இந்த கதையை சொல்றேன்னா, இது ட்வீட்டா ஓடிட்டு இருந்தது, ஒரு நல்ல நகைச்சுவையான தருணம் இது. ஆக்சுவலா நான் என்ன சொல்ல வந்தேன்னா, குஜராத்ல அங்க இங்கெல்லாம் நியூஸ் எல்லாம் அவங்க எடுக்கிற இல்ல யூஸ் எல்லாம் தம்பி அப்படிதான் தம்பி, யூ ஆர் அன்சிவிலைஸ்ட், யூ ஆர் அன்டெமோக்ராட்டிக், யூ ஆர் அன்டெமோக்ராட்டிக். அப்ப அப்படி மாற்று இல்ல. ஒவ்வொரு தடவை பட்ஜெட் எடுக்கும் போதும் இவங்க சொல்றாங்கன்னா டாஸ்மாகால தான் தமிழ்நாடு பட்ஜெட்டே இருக்கு, டாஸ்மாக் மட்டும் தூக்கிட்டா பட்ஜெட்டே கிடுகிடுன்னு போயிடும் அப்படின்னு. சரி ஓகே, இப்போ நீங்க என்ன சாதிச்சிட்டீங்க? நாங்கள் குஜராத்ல மதுவிலக்கு வச்சிருக்கோம். மதுவிலக்கு லட்சம் பல்ல இழிக்குது. ஒவ்வொரு 4 செகண்டுக்கும் ஒரு பாட்டில் கொடுக்குறாங்களா? கொடுக்கல, பறிமுதல் பண்ணப்படுது. பறிமுதல்னா சீஸ் பண்றாங்க, குடிக்கிறாங்க தானே? ஆமா குடிக்கிறாங்க, அத போலீஸ் குடிக்கிறாங்க. ஆமா, அப்ப அங்க மதுவிலக்கு இல்ல. மதுவிலக்கு இருக்கு, மதுவிலக்கை விட மது அதிகமா இருக்கு. என்னடா இது என்ன லாஜிக்? ஒரு ட்ரை ஸ்டேட் பேருக்கு மதுவிலக்குன்னு வச்சுட்டு உள்ள வியாபாரம் பண்றது. ஒரு ட்ரை ஸ்டேட்ல இப்படித்தான் நிலைமை இருக்கும். கிட்டத்தட்ட கள்ளச்சாராயம், ஃபாரின் சரக்கு அப்படின்னா ஏகபோகமா இருக்கு குஜராத். அப்படிங்கிறது அந்த செய்தி நமக்கு சொல்லுகிற விஷயம். அந்த அங்கதான் ஒருத்தன் குடிச்சிட்டு ஒரு ஆக்சிடென்ட் வேற பண்ணிருக்கான் பாத்தியா? அது வேற ஒரு பஞ்சாயத்தா போய் ஆக்சிடென்ட் வேற பண்ணது மட்டும் இல்ல, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஓன் நாச்சுவாங்கிறான் கடைசியா. அவன் ஆளு பாத்தீங்களா இல்ல எவ்வளவு தெளிவா இருந்தானு. அந்த கிளிப்பை போட்டு விடுங்க. பாத்தீங்களா ஆளு எவ்வளவு தெளிவா இருக்கான் பாருங்க. இல்ல இடிச்சு தள்ளிவிட்டு அனதர் ரவுண்டுங்கிறான். எந்த ரவுண்ட சொல்றான்னு தெரியல. இந்த ரவுண்டியான்னு தெரியல. அவன் சொல்றத பார்த்து இந்த ரவுண்டு மாதிரி தான் தெரியுது. ஆளு பயங்கர தெளிவா. இந்த ரவுண்டான்னு தெரியல. அவன் பாலிடிக்ஸ்லாம் வாட்ச் பண்ணுவான் போல் இருக்கு. அந்த விஷயத்துல தெளிவா இருக்கான். இடிச்சுட்டு ஓம் நமச்சிவாய அப்படின்ட்டு இருக்கா. என்ன நான் ஓம் நமச்சிவாய ஒன்றும் பண்ண முடியாது. புரிஞ்ச இருக்கும். அவ்வளவுதான். அடுத்த நாளும் பிரஸ் மீட்லாம் கொடுத்துருப்பான் போல் இருக்கு. பக்கத்துல போலீஸ் பாதுகாப்போட கொடுக்குறான் ஆளு. ஸோ அந்த அளவுக்கு அங்க ராஜ்யம் இருக்கும்போது சட்டம் பத்தியோ மதுவிலக்குன்னா என்ன? அண்ணா சார் எங்க போனாரு? இப்ப அவரு தூங்கிட்டு இருப்பாரு. அண்ணா சார் இருக்காரா இல்லையா? மதுவிலக்குன்னு சொல்லிட்டு அங்க சரக்கு கிடைக்குது, சரக்கு பிடிக்கிறாங்கன்னு புள்ளிவரம் வரும்போது என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? சிஎம் அங்க அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தா எந்திரிச்சு வந்துருப்பாப்புல, அப்படி இல்லைன்னா காங்கிரஸ் இருந்தா எந்திரிச்சு வந்துருப்பாப்புல. இப்ப தூங்கிட்டு இருப்பாரு. ஒரே எழுப்புறீங்க பாவம். ஸோ இந்த லட்சணத்துல சட்ட ஒழுங்கை வச்சுக்கிட்டு நேற்று நீங்க பேசுறீங்க, பட்ஜெட்லாம் பேசுறீங்க, என்ன சட்ட ஒழுங்குலாம் ஒன்றும் அதுக்கு ஒன்றும் ஒதுக்கலையே அப்படின்றாங்க. உத்தரப்பிரதேசத்துல இன்னைக்கு காலைல ஒருத்தர் போட்டு தள்ளிட்டாங்க துப்பாக்கி வச்சுக்கிட்டு. அதிகாலையில இந்த அண்ணாமலைலாம் சட்ட ஒழுங்கை பத்தி இந்த பிஜேபி காரெல்லாம் சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டை பத்தி பேசாங்க. தயவு செஞ்சு நீங்க எல்லாம் பேசாதீங்க. இல்ல இன்னொரு கிளிப் வர வைரலா போயிட்டு இருக்குது, அந்த கிளிப்பை போட்டு. இது குஜராத்னு அது உத்தரப்பிரதேசம்னு நினைக்கிறாரு. உத்தரப்பிரதேசில் ஸ்கூலுக்கு போகிற பையன் காலை சாப்பாடு இதைத்தான் சாப்பிட்றான். நம்ம ஊர்லலாம் பழைய சாப்பிடுவோம்ல, பழைய சாப்பாடு கொஞ்சம் எடுத்து தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு அப்படித்தான் சாப்பிட்டுட்டு போகிறான். இதுக்கு மாற்றாத இப்படியெல்லாம் இருந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் காலை உணவு திட்டம் நம்ம போட்டால் இந்த சங்கிக பேசுறது. இதைத்தான் மலம் என்ன எழுதுச்சுன்னா கக்கூசில் நிரம்பி ஒழிகிறது, வேணும்னா எடுத்து ஆஃபீஸில் வச்சுருங்க. இல்லை அப்படித்தான் சொல்ல முடியும். நம்ம எதை நோக்கி போனா அவன் புத்தி எதை நோக்கி போகுது பாருங்க. ஸோ இதுதான் உத்தரப்பிரதேசோட நிலைமை. இதுக்கு கூட ஒரு வீடியோ ஒன்று உத்தரப்பிரதேச ஸ்கூலோட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு காமிச்சாங்க தெரியுமா? எப்படி இருக்குது? மூணு கிளாஸ் சேர்ந்து ஒரு கிளாஸ் இருந்தாங்க, அதையும் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து அரசு பள்ளிக்கூடத்தில் மட்டும் இருந்த காலை உணவு திட்டத்தை அரசு உதவி பெறும் பள்ளி வரைக்கும் நம்ம வந்து
விரிவாக்கம் பண்ணி. அது மட்டும் இல்லாம இது கனடா வரைக்கும் ஃபாலோ பண்றாங்க, அமெரிக்கா வரைக்கும் கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. யூகேல கூட ஏதோ 1-2 இடங்கள்ல மட்டும் அதை வந்து ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு இப்போ அங்கே வரைக்கும் அந்த திட்டம் தான் இருக்குது. ஒரு காங்கிரஸ்காரர் கூட அது பேட்டி கொடுத்துருந்தார். சங்கிகள்லாம் தயவு செஞ்சு பேசுறதுக்கு எந்த வித அருகதையும் கிடையாது. உங்கள் ஊரில் பிள்ளைகளை நீங்கள் எந்த லட்சணமாக நடத்துறீங்கிறது இதெல்லாம் சாட்சி. சரி, இவங்க எல்லாம் பரவாயில்ல, இவங்களை பற்றிலாம் பேசணும் பரவாயில்லையா? தாவேகா காரணங்களோட ஐயோ வேணாம் தம்பி, அவங்க எல்லாம் பார்த்தாலே பாவமா இருக்கு. என்ன சொல்றது? எந்த உலகத்துல இருக்கிறீங்க? அவனுக்கு பட்ஜெட்டை பத்தி அவங்க விவாதிக்கிறாங்களாம். ஆமா ஆமா, வெளிவந்து பற்றி வேணா அரசியலுக்கு வந்துட்டாங்கல்ல இனிமே. அப்ப பட்ஜெட் விவாதம் இதெல்லாம் இருக்கணும்ல. ஒரு ஸ்பேஸ்ல விவாதிச்சிருக்கானுங்க. அந்த கொடுமை நீங்களே கேளுங்க. விவசாயத்தை பெருக்கிறதுக்கு எதுவுமே பெருசா இருந்த மாதிரி தெரியல. அப்படிப்பட்ட அறிவிப்புல அது இருக்கு. இன்னொரு என்னன்னா, இப்போ நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன் விவசாயத்தை பத்தி. நாளைக்கு வரும். ஓ, நாளைக்கு பட்ஜெட் இருக்கு. இல்ல இன்னைக்கு தளபதி கேட்டார்ல, நாளைக்கு வரும். ஏப்பா என்ன இவ்வளவு அரசியல் பேசுறாங்க? நீ ஒண்ணுமே தெரியலன்னா கேட்கலையா? உங்க ஸ்டைல்ல நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பயங்கரமா அரசியல் பேசுறாங்களேப்பா. ஐயோ பயமா இருக்கு. இல்ல பாரு ஒண்ணு பேசி இவங்களெல்லாம் நம்பி அந்த ஆள் வந்து அரசியலுக்கு வந்து சிஎம் ஆயிடுவேன் நம்பலாம் பாருங்க. காமெடிகள் நடந்துகிட்டு இருக்கு பார்த்தியா இல்லையா? அதை பத்தி கட்சியில நடக்கிறது, போஸ்டிங் போடுறது, அப்புறம் இதுலயே பாரு பட்ஜெட் பேசுறாங்களே ஒழிய என்ன பட்ஜெட், எவ்வளவு ஒதுக்குனாங்க, உங்க விமர்சனம் என்ன, எப்படி பாக்குறீங்க, அதை பத்திலாம் எவனுமே பேசல. ராஜ்பவன் கூட பேசல நினைக்கிறேன். தெரியாதுல்ல, அதுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கல. அது வந்து அவங்க தப்பு கிடையாதுண்ணே, அவங்க தப்பு கிடையாது. இந்த லட்சணத்துல நீங்க ஆட்சியை முடிய போறீங்க, எதிர்கட்சியாக போறீங்க. தலைவரை கூப்பிட்டு பட்ஜெட் உங்களுடைய பார்வை என்னன்னு பட்ஜெட் ஏஜிஎஸ் பண்றாங்க தலைவா. 200 கோடி மியூசிக் டைரக்டர் ரஹ்மான் வராப்புல, அவருக்கு வந்து ஒரு 20 கோடி நம்ம பண்ண வேண்டியிருக்கும். கேமராமேன் வந்து இவரு மனோஜ் வரம்சா, மேபி அவர் 10 crores வாங்கலாம். ஆர்ட் டைரக்டர் தோட்டா தரணி, அவர் வந்து ஒரு 10 ரூபா வாங்குவார். இப்படி போட சொன்னா அழகா போட்டுருவாங்க. அவருக்கு தெரிஞ்சாலும் சினிமா பட்ஜெட் தான். இந்த பட்ஜெட் பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. இதில் ஹைலைட்டடாக தமிழ்நாட்டில் வேளாண் பட்ஜெட்னு ஒன்று தனியாக தாக்கல் பண்ணுறாங்கிற கூறுபாடே இல்லாமல் விவசாயங்கிற வார்த்தை வந்துச்சா, விவசாயங்கிறது இருக்கா, இதெல்லாம் விட ஒருத்தர் உச்சமாக பேசினான். ஆமாம், ஏன் ஒவ்வொரு வருஷமும் வந்து தமிழ்நாடு பட்ஜெட் பக்கம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு? அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம தளபதியை பார்க்குறாங்க, அவர் 5 பக்கத்தில் தான் அறிக்கை விடுறாரு. ஓ நீ கம்மியாக விடுறியா, நான் உன்னை விட கம்மியாக விடு. 181 பக்கப்படா பட்ஜெட்டு. ஏதாவது ஒரு நியாயத்தரம் இல்லையா? 2.5 மணி நேரம் பேசியிருக்கான் மனுஷன், கூச்சமே இல்லாம பேசுறாங்க. இல்ல இவங்க வந்து இவங்க அடுத்த பேட்ச் வந்துட்டாங்க. அடுத்த வேவா, அடுத்த காலேஜ் தம்பி, அடுத்த யூனிவர்சிட்டி. இது நாம் தற்கொலை யூனிவர்சிட்டி போயிட்டு நாம் பண்ண யூனிவர்சிட்டி வந்துச்சு. இப்ப இது தம்பி இவங்க கூட தான் வாழ்ந்தாகணும், பழகிக்கணும், வழி கிடையாது. நம்ம அரசியல் அவ்வளவுதான். என்ன தெரியும் பண்றாங்க, கொடுக்கப்பட்ட கிரவுண்ட்ல தான் நம்ம ஆட முடியும் தம்பி. பிளேங்கிறதோ ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டுங்கிறதோ ஒரு ரூம்குள்ள ஆடுறதோ இவ்வளவுதான் கிடைச்சிருக்கு. இதை வச்சுதான் ஓட்டி அவனுக்கு சொச்ச வாழ்க்கைய பாத்துக்குங்க, அவ்வளவுதான்.